தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தவக்கால ஒருத்தல் முயற்சியின் 3ஆம் பாகம், மனதையும் சித்தத்தையும் வெறுத்தல். பலனற்ற எல்லா கற்பனைகளையும், நேரத்தை வீணடிப்பவையும், ஆத்துமத்தை சிதறடிப்பவையும், வேலை மற்றும் தீவிரமுள்ள காரியங்களை சுவையற்றவையாக செய்பவையுமான நற்பாதிப்பை ஏற்படுத்தாத அல்லது கண்டபடி அலைகிற எல்லா சிந்தனைகளையும் உங்கள் மனதிற்கு மறுப்பதன் மூலம் அதை ஒருத்து அடக்குங்கள். மனச்சோர்வூட்டுவதும் கவலை தருவதுமான ஒவ்வொரு சிந்தனையும் உங்கள் மனதிலிருந்து அகற்றப்பட வேண்டும். பிற்பாடு உங்களுக்கு நிகழக்கூடிய எல்லாவற்றையும் பற்றிய மனக்கிலேசம் உங்களுக்கு கொஞ்சமும் கவலை தரக்கூடாது. உங்களையும் மீறி உங்களை தொந்தரவு செய்கிற கெட்ட சிந்தனைகளை பொறுத்தவரை அவற்றை விளக்குவதில் அவற்றை உங்கள் பொறுமைக்கான காரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தன்னிச்சையானவையாக இருப்பதால் அவை சாதாரணமாக உங்களுக்கு பேறு பலனுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்கள் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் பிடிவாதத்தை தவிர்த்து விடுங்கள். உங்கள் கருத்தை தருவதும் வெளிப்படையாக பேசுவதும் உங்கள் கடமையாக இல்லாத பட்சத்தில் மற்றவர்களின் தீர்மானங்கள் வெற்றி பெற நீங்கள் மனமுவந்து அனுமதிக்க வேண்டும். உங்கள் மனதின் இயல்பான உறுப்பை, அதாவது உங்கள் நாக்கை அடக்குங்கள். உங்கள் சபை விதி உங்களுக்கு மௌனத்தை கடைபிடிப்பதை பரிந்துரைத்தாலும் சரி, அல்லது நீங்களாகவே அதை உங்கள் மீது சுமத்தி கொண்டாலும் சரி, அதை சந்தோஷமாக அனுசரியுங்கள். நீங்களே பேசுவதற்கு பதிலாக மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை தேர்ந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் உரிய முறையில் பேசுங்கள். மற்றவர்கள் தங்கள் எண்ணங்களை சொல்ல விடாமல் தடுக்கும் அளவுக்கு அதிகமாக பேசும் வழக்கம் மற்றும் அவர்கள் சொல்வதில் ஆர்வமில்லாதது போல தோன்றி அவர்களை நோகடிக்கிற தேவைக்கும் குறைவாக பேசும் வழக்கம் ஆகிய இரண்டையும் தவிர்த்து விடுங்கள். பேசிக்கொண்டிருக்கிற யாரையும் ஒருபோதும் இடைமறிக்காதீர்கள். அவர் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கும் முன்பே அந்த கேள்விக்கு முந்திக்கொண்டு பதில் சொல்வதன் மூலம் முன்னதாகவே செயல்படுவதை தவிருங்கள். எப்போதும் மிதமான ஒரு குரல் தொனியை கொண்டிருங்கள். அது ஒருபோதும் திடீரென ஒலிப்பதாகவோ கூர்மையானதாகவோ இல்லாதிருக்கட்டும். நிரம்ப அநீதமான பயங்கரமான வார்த்தைகளை, மற்றவருடைய உள்ளத்தை சூடுருவி பாய்கின்ற வார்த்தைகளை தவிருங்கள். எல்லா மிகைப்படுத்தலையும் தவிருங்கள். எளிமையும் கபடற்ற நேர்மையும் நேசியுங்கள். சில குறிப்பிட்ட பக்தியுள்ள மக்கள் செய்கிற மன உறுத்தலின்றி ஏற்றுக்கொள்கிற பாசாங்குகள், சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்து கொள்ளுதல், தெளிவின்றி மலுப்பலாக பேசுதல் ஆகியவை தேவ பக்தியை வெகுவாக சிதைத்து விடுகின்றன.
எந்த ஒரு கரடுமுரடான, அருவருப்பான அல்லது தேவையற்ற வார்த்தைகளையும் கூட கவனமாக விளக்குங்கள். ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் தீர்வை நாளில் நம்மிடம்தாம் கணக்கு கேட்கப் போவதாக நம் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே இத்தகைய சிந்தனைகளை இன்று உள்வாங்கி நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு உரிய முறையில் இன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என்று இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அரணும் கோட்டையும் எம் புகழிடுமான இறைவா, உமது இதய அன்பை நினைத்து மனமுருகி நன்றி சொல்லுகிறோம். எத்துணை பேரன்பு என்மேல் நீர் வைத்தது. எம்மை நினைவு கூர்ந்து வழிநடத்தி வரும் அனைத்து தருணங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தமக்காகவே வாழும் சுயநல மனிதர்கள் மத்தியில் வாழும் எனக்கு உம்முடைய அன்பு வியப்பையும் மெய்சிலிர்ப்பையும் உண்டாக்குகிறது. படைத்தவன் தன்னுடைய படைப்பின் மீது இத்துணை அன்பு கொள்ள முடியுமா? தன்னையே மறந்து என்னையே நினைக்கும் உம்முடைய அன்புதான் என்ன? கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்காக கையளிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீதும் என் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார் என்ற வசனம் இன்று எங்களுடைய மனதை வருடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் உமது அன்பை நினைத்து அகமகிழ்ந்து இந்த அன்பை என்னோடு வாழும் சகோதர சகோதரிகளுக்கு காண்பித்து உமக்கு சாட்சியாய் வாழ எம் கைப்பிடித்து வழிநடத்தும். வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், அமைதியான சண்டை சச்சரவு இல்லாத குடும்ப வாழ்வு அமையவும், தேர்வு எழுதும் பிள்ளைகளின் நற்சுகத்திற்காகவும், நோய்களில் புலம்பி தவித்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு ஆறுதலும் விடுதலையும் கிடைக்கவும், பாவச் சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கும் எம் பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உலக நாடுகளின் அமைதிக்காகவும், ஆணவ வெறிகளினாலும் ஆயுத சண்டைகளாலும் அழிந்து கொண்டு இருக்கும் உலகை காத்து வழிநடத்த உமது ஆற்றல் இன்று வெளிப்பட வேண்டும் என்று இறைவா உம்பதம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.